ஒரே ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஒரு மரம். அந்த மரத்தில் குண்டூஸ் அப்படின்னு ஒரு குண்டு குரங்கு, குப்பீஸ் ஒரு ஒல்லி குரங்கு, 2 குரங்குகள் அந்த மரத்தில் ஓடி 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 விளையாடிட்டு இருந்ததுங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததுங்க. ஓடி படித்து விளையாடுறது, விழுந்துட்டு விளையாடுறது, எல்லாம் விளையாடிகிட்டே இருந்ததுங்க ஜாலியாக. அப்போ ஸ்கூல் டிங் 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 மணி அடிச்சுது. எல்லா பிள்ளைங்களும் லஞ்சு சாப்பிட்றதுக்கோசரம் வந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. முதல்ல பயந்து போன அந்த குழந்தைய ஃப்ரெண்ட் ஆக்கிட்டுங்க. தாங்க சாப்பாட்டிலேருந்து அதுகளை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துங்க. நீங்கள் எங்கள் கூட விளையாட வரீங்களா கேட்டுங்க. இல்லைம்மா, நீங்களாம் நல்லா படிக்கணும்மா, படிக்கும் போதுன்னா விளையாடலாம் போகக்கூடாதும்மா, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் விளையாட வரும் சாயந்தரம் சொல்லிட்டுங்க. அதே போல் சாயந்தரம் 2 குரங்குகளோட அதுங்க குழந்தைகள்லாம் நல்லா விளையாடிச்சுங்க. இப்படியே கொஞ்சம் நாள் போச்சு. அப்போ இந்த குண்டு குரங்கு எப்போத்தாலும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. எப்போத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லை, ஆனால் ரொம்ப குண்டாயிடுச்சு அது. அதால் ஓடி ஓடி போய் அந்த ஒல்லி குரங்கை பிடிக்கவே முடியல. இதை தெரிஞ்சுன்னு ஒல்லி குரங்கு அதுக்கு கொஞ்சம் ஆட்டம் கட்டிட்டு, அதனால மரத்து மேலே வேகமாக ஏறி அந்த ஒல்லி குரங்கு இந்த குண்டு குரங்கு முள்ள ஏறி வரும். கொக்கு கொக்கு பிடிக்க முடியல என்ன பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தொடுவேன்டா சொல்லி ரிஷிங் 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 மெதுவாக ஏறி. அதுக்குள்ளேயும் அந்த புள்ளி குரங்கு என்ன பண்ணும், ட்ராயிங் கிழக்கு மேலே ஏறி அந்த குழையில் நின்று ஜொயின் சக்கா ஜொயின் சக்கா ஜொயின் சக்கா ஜொயின் சக்கான்னு ஊஞ்சல் ஆடும். அதை பார்த்து அந்த குரங்கும் அந்த குண்டு குரங்கும் ஊஞ்சல் ஆடலான்னு பார்த்துது. கிளையெல்லாம் பரன்னு முறியிடுது. ஐயோ, நீ வந்து கிளையில் ஊஞ்சல் ஆடாத, சீக்கிரம் மரத்துக்கே தாவிடு, கிளை உடஞ்சிடும், வெயிட்டு நீ ரொம்ப வெயிட்டு கிண்டல் பண்ணிட்டு. ஆனால் அந்த குண்டு குரங்கு கோச்சுக்கலை. சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மரத்து மேலே ஏறி உட்காந்துது. இப்படியே 2 விளையாடிகிட்டே இருந்ததுங்க. அப்படி வச்ச இந்த ஒல்லி குரங்கா இந்த குண்டு குரங்கால் பிடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஏறி பார்த்துது. அப்போ ஒல்லி குரங்கு மேலே ஏறிட்டு இருந்ததே, இதோட வால் மட்டும் கீழே தொங்கிட்டு இருந்ததே, அந்த வாலை பிடிச்சி இழுத்துதே, பச்சக்குன்னு அதோட வால் இந்த குண்டு குரங்கோட கையில் வந்துடுது. சாரி வாழெல்லாம் பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிடணும்னு காசு இல்லை, சாரிடா ஒல்லி குரங்கும் வாழே இல்லை, சாயந்தரம் அந்த பிள்ளைங்கள்லாம் வரும்பொழுது நான் எப்படி விளையாட வருவேன் சொல்லி ஆயிடுச்சு. குண்டு குரங்கும் ஆச்சோ, நான் அந்த மாதிரி விளையாடிட்டேனே, விளையாடும் போது ஜாக்கிரதையாக விளையாடணும், மட்டுத்தனமாக விளையாடுவாங்க யாராவது, அடுத்தவங்களுக்கு அடிப்படாமல் அடுத்தவங்களுக்கு மனசு நோக்காமல் தானே விளையாடணும், இது தெரிஞ்சும் கூட நான் அப்படி பண்ணிட்டேனே அழுதுது. 2 குரங்குங்களும் மரத்துக்கு மேலே உச்சியில் போய் உட்காந்துருந்தது, அழுதுட்டு இருந்தது. அந்த ஒல்லி குரங்கோட கண்ணை குண்டு குரங்கு தொடச்சி விட்டுது. சாரிடா உன்னை பிடிக்கணுன்றது தான் நான் வந்தேன், உன் வால் தான் எனக்கு எட்டிட்டு, அதனால தான் அதை நினைச்சிட்டேன். அந்த ஒல்லி குரங்கும் நாளையெல்லாம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அதுவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்குள்ளேயும் சாயந்தரம் ஆகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் குண்டூஸ் குப்பீஸ் விளையாடலாம் வாங்க ஆசையாக கூப்பிட்டுது. அப்போ குண்டு குரங்கு எதான்னு சொல்லி சமாளிக்கணுன்ட்டு குப்பீஸ்க்கு ஒரே ஜோரண்டா, நாளைக்கு விளையாடலாண்டா சொல்லி அமுச்சு விட்டுச்சு. இன்றைக்கி நீ அமுச்சு விட்ட எல்லாரையும், நாளைக்கு எனக்கு என்ன வாழை உளர போகிறது சொல்லிச்சு. ஸோ நானும் நினைக்கலடா அந்த மாதிரி உன் வாழை இறந்து போகணும், நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கடவுளை பிரார்த்தனை பண்ணிது. அப்புறம் குண்டு குரங்கு சொல்லுது, எனக்கு ஒரு ஐடியா தெரியும், இந்த பிள்ளைங்கள்லாம் எப்போவுமே இந்த கோந்து வச்சு கம் வச்சு ஒட்டுவாங்கல்ல, அந்த கம்மை நான் எடுத்துகிட்டு வரேன், அது ஆஃபீஸ் ரூமில் இருக்குது எனக்கு தெரியும்,
சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஆஃபீஸ் ரூம்லேருந்து அந்த கம் எடுத்துகிட்டு வந்தது. திரும்ப திரும்ப ஒட்டிடுறேன். இது முதுகை காட்டின்னு உட்காண்டிருந்தது. வாழை வச்சு ஒட்டிட்டே லொடக்குன்னு வால் கீழே வந்துட்டு. கம்மில் எங்கேனா ஒட்டுமா வாள்? ஒட்டவே இல்லை. ஓ இது ஒட்டிக்கல சொல்லிட்டு அப்படின்ட்டு 2 ராத்திரிலாம் தூங்காமல் இருந்தது. அப்புறம் குண்டு குரங்கு சமாளிச்சுன்னா அப்படியே தூங்கிடுது அது. ஆனால் ஒல்லி குரங்கால் தூங்கவே முடியல. எப்படி முடியும்? குரங்குகளுக்கு வாழ்ந்தானே அழகு, அது இல்லாமல் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்தது. அப்போது அது கவலையோடு இருக்கும்போது நைட்டு 1 மணி 2 மணி ஆகிடுது. வானத்துலேருந்து 5 குட்டி தேவதைங்க இறங்கி வந்ததுங்க. அந்த 5 குட்டி தேவதைங்களும் 5 குட்டி பெண்களாட்டம் அழகாக இருந்ததுங்க. அதுங்களாம் ஒரு நாளும் 1 மணி 2 மணிக்கு கீழே வந்து பூமியில் விளையாடிட்டு போகும் போல இருக்குது. அன்றைக்கி அந்த குரங்குகளை உட்காந்துக்கிச்சு அந்த மரத்துக்கடியில் அதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு அதோட இறங்கிட்டீங்கள். இறங்கி நின்று பார்த்துட்டே இருந்தது. அதெல்லாம் அப்படியே பழப்பழ மினிமின்னு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு ரொம்ப அழகாக குட்டி குட்டி பிள்ளைங்க அழகாக டான்ஸ் ஆடுத்து பார்த்துங்க. அதில் 7 குட்டி பொண்ணுங்க இறங்கி வந்ததுங்க வானத்துலேருந்து. 7 பொண்ணுங்க, 6 பொண்ணுங்க கழுத்தில் மாலை போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மாலை போட்டுக்க வேறு போய் இறங்கி வந்துடுது. நீ மாலை போட்டுக்கல, நீ வந்து டான்ஸுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த குட்டி பொண்ணை திட்டித்துங்க. இன்னும் இந்த குட்டி பொண்ணு உட்காந்து நான் என்ன தான் செய்வேன், திருப்பி இப்போ வானத்துக்கு போய் எடுத்துன்னு வர முடியாது, அதுக்கூடையும் காலையில் ஆகிடுமே, என்னால் விளையாடாமே இருக்க முடியாது, நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி விக்கி அழுகுது. அப்போ நான் மாலை மாதிரி ஏதாவது ஒன்று உன் கழுத்தில் போட்டுக்கோ, அப்போ தான் உன்னை சேர்த்துப்போம் சொல்லிட்டு. மாலை மாதிரி எதை நான் போட்டுப்பேன் சொல்லிட்டு இது அந்த குட்டி குரங்கு கேட்டுட்டே இருந்தது. இந்த குட்டி பொண்ணுக்கு மாலை மாதிரி ஒன்று வேணும், அவ்வளோதானே. எனக்கு என்னமோ வால் இல்லை, என் கவலையே நான் பட்டுன்னு உட்காந்துருந்தேன். நினைக்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாவம் இந்த குட்டி பொண்ணோட கவலையாவது நம்ம தீர்த்து வைக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களுடைய கவலையை தீர்த்து வச்சா கடவுள் நம்மளுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறாங்களே, மற்றவங்களுக்கு நேரத்தில் உதவி செஞ்சால் நமக்கு நல்லது கிடைக்கும்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்களே, அதனால் இந்த குட்டி பொண்ணுக்கு நாம் உதவி செய்யலாம். அந்த குட்டி தேவதைக்கிட்ட போச்சு, இந்த வாழை நீ மாலை மாதிரி போட்டுக்கிறியா, இது உனக்கு உதவுமா? போட்டுக்கிறேன், மாலை மாதிரி எது போட்டுட்டாலும் என்னை விளையாட்டு சேர்த்துப்பாங்க சொல்லி அது போட்டு ஜாலியான குட்டி பொண்ணு விளையாட்டுக்கு சேர்ந்து ஜாலியாக விளையாடி டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாடி ஜாலியாக விளையாடினேன். காலையில் ஆன உடனே அவங்களாம் ஆகாயத்துக்கு திரும்பி போவாங்க இல்லையா, அப்போ அந்த குட்டி பொண்ணு இந்த குரங்குக்கிட்ட வந்தா. இது என்னது கேட்டா. இது என்னோடய வாள், அது அறுந்து போயிடுச்சு, இனிமேல் எனக்கு உதவவே உதவாது. ஐயோ இவ்வளோ கவலை இல்லையா, நீ எனக்கு உதவி செஞ்ச, உனக்கே வாள் இல்லைன்னு கவலை, அந்த கவலையை மறந்து நீ எனக்கு எப்படி உதவி செய்யறதுக்கு வந்துட்டு அப்படின்னு கேட்டான். நம்மளுக்கு கவலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்பட்டுச்சா நம்ம உதவி பண்ணினோன்னா காடு நமக்கு உதவி பண்ணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு. அது உண்மைதான், நீ எனக்கு உதவி செஞ்சல, அதனால நான் உனக்கு இப்போ ஒரு உதவி செய்ய போகிறேன், உனக்கு என்ன உதவி வேணும் கேட்டது. எனக்கு இந்த வாள் ஒட்டிக்கணும் அதான் சொல்லிட்டு. உடனே இந்த குட்டி பொண்ணு ஏதோ மந்திரம் சொல்லுது. நெட்டலக்குன்னு வாள் போய் இந்த குரங்கு பின்னால் ஒட்டின்றது. ஐயா வாள் வந்துச்சு கத்திச்சு. அந்த கத்தலில் பக்கத்தில் இருந்த குண்டு குரங்கு, ஏண்டி கத்துற முடிச்சு பார்த்தேன், இது பாரு வாள் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுது. எப்படி கேட்டது. நம்ம கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு உதவின்னு கேட்கும்போது ஓடி போய் செய்கிற நல்ல குணம் இருந்ததுன்னா கடவுள் நமக்கு ஓடி வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு குரங்கு. என்ன குழந்தைகளா, இந்த குண்டூஸ் குப்பீஸ் குரங்குகள் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப ஜாலியாக இருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதைகளெல்லாம் நான் சொல்கிறேன். நல்ல நல்ல குணங்களோடு நம்ம இருந்தோம்னா கடவுள் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். நீங்களும் மற்றவங்களுக்கெல்லாம் உதவியெல்லாம் செய்வீங்க தானே? வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.